அவள் அதிகாரம். அவள் எப்படிப்பட்டவள்? அவள் அன்பிற்கு இவ்வளவு மதிப்பு இருக்கா? அவள் அன்பின் ஆழம் இவ்வளவு தூரமா என்றாவது ஒரு நாள் நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? பெண்களாகிய நாம் பிறர் மீது செலுத்தும் அன்பு வெவ்வேறு பார்வையில் பார்க்கப்பட்டாலும் நாம் என்னவோ ஒரே எண்ணத்தில் தான் இருக்கிறோம். அதுவும் கணவனிடத்தில் அளவுக்கு அதிகமாக அன்பாக இருக்கிறோம். இந்த அளவுக்கு அதிகமான அன்பு என்ன செய்கிறது? ஒன்று, அவனுக்கு நம்மை அடிமையாக்கிறது. இல்லை என்றால் அவன் செய்யும் செயல்களுக்கு நம்மை அடிமையாக்கிறது. என்றாவது நீங்கள் யோசித்திருக்கிறீங்களா? நாம் ஏன் பிறருக்கு அடிமையாக வேண்டும்? அவலதிகாரம் என்ன சொல்கிறது தெரியுமா? நீ மற்றவர் மீது அன்பாக இரு, அதிலும் உன் கணவன் மீது அளவுக்கு அதிகமாக அன்பாகவே இரு. அவன் நேசம் உன்னை மாற்றும் என்றால், அந்த மாற்றம் உனக்கு பிடிக்கும் என்றால், அந்த பிடித்தம் உன் வாழ்க்கையில் ஏற்றம் என்றால், அவன் அன்புக்கு நீ கட்டுப்படு. இல்லை என்றால் நீ நீயாக இரு. அவலதிகாரத்தில் நான் சொல்வது ஒன்றே ஒன்றுதான். என்ன என்றால், காதலும் சரி அன்பும் சரி ஏறத்தாழ ஒன்றுதான். நாம் நம் கணவனிடத்தில் செலுத்தும் அன்பு காதலாக மாறுகிறது. நாம் பிறரிடத்தில் செலுத்தும் அன்பு அன்பாக மாறுகிறது. நாம் செலுத்தும் அன்பு ஒருவருக்கு நம்மை அடிமையாக மாற்றக்கூடாது, ஆணவமாகவும் இருக்கக்கூடாது. ஏனெனில் நாம் அவலதிகாரத்தில் உள்ளவள். அவலதிகாரம் என்ன சொல்கிறது தெரியுமா? நீ நீயாக இரு. உன் வாழ்க்கையில் பிடித்த எல்லாவற்றையும் செய், ஆனால் அதில் நியாயமும் தர்மமும் உள்ளடங்கி இருக்கட்டும். கணவனுக்கு அடங்கி போனாலும் சரி, ஆணவத்தில் நீ ஆடினாலும் சரி, நீ செய்யும் செயல் உண்மையாகவும் நேர்மையாகவும் அதே சமயத்தில் அனைவருக்கும் பிடித்தமாகவும் இருக்க வேண்டும். ஏனென்றால் நீதானே அவலதிகாரத்தின் தலைவி. ஒரு பெண் பெண்ணாக நின்றால் இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளுமா? இந்த உலகத்தில் பெண் என்ற காவியத்தை பெண்ணாய் பிறந்து பிறப்பெடுத்து இந்த உலகத்தை ஆள வந்தவள் நீ மட்டுமே. அதுவும் உன் அன்பால் மட்டுமே. ஏனென்றால் நீதான் அவலதிகாரத்தில் உள்ள தலைவியாச்சே. இதை கொஞ்சம் யோசித்தால் நீயும் புத்திசாலிதான். நன்றி, வணக்கம்.